வீட்டிலிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் வேதநாயகி உடனுரை சாந்தநாதேஸ்வரை வணங்கி இன்றைய மாலை பொழுதிலே கந்தக்கூட்ட கந்தப்பெருமானின் திருவருளால் நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த இனிய தருணத்திலே சைவ சமய பக்த ஜனசபை என்ற இந்த அறக்கட்டளையை ஆண்டாண்டு காலமாக பரிபாலித்து வரும் சான்றோர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது வியன் உலகம் புகழும் விசாகன் என்ற தலைப்பிலே முருகப்பெருமானுடைய சிறப்புகளை அறிய இருக்கின்றோம். இன்னும் 2 தினங்களில் வைகாசி விசாரமானது வரவிருப்பதனால் முருகப்பெருமானுடைய சிறப்பினை இந்த தருணத்திலே நினைவு கொள்வது நமக்கு நன்மையை பயக்கும் என்ற வகையிலே இந்த சிற்றுரையானதை துவங்குகிறேன். தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காது எனில் என்று திருச்சுவலில் 19வது குறளில் திருவள்ளுவர் எடுத்துரைத்திருக்கின்றார். தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதெனில் என்றால் வானமானது பொய்த்துவிடும் என்றால் தானம் தவம் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்திற்கு வேண்டிய இந்த 2 முக்கிய காரணிகளும் நமக்கு செழிப்பாக இருக்காது என்பது அதன் பொருளாக கருதப்படுகிறது. இங்கே வியன் உலகம் என்று அவர் குறிப்பிடுவது உலகம் என்று சொன்னால் நாம் வசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த உலகத்தில் என்று சொன்னாலும் நமக்கு புராண காதைகளிலும் இதிகாசங்களிலும் உலகம் என்று சொன்னால் இடத்திற்கு தகுந்தாற்போல் அந்த நிகழ்வுக்கு தகுந்தாற்போல் 7 14 லோகம் மூவுலகம் என்றெல்லாம் நாம் குறித்து பார்க்க உண்டு. ஆனால் இந்த புவனத்திலே 264 புவனங்கள் இருக்கிறது என்று நமக்கு குறிப்புகள் எது சொல்லுகிறது என்று சொன்னால் இளையம்பதியினுடைய கோவில் அமைப்பை நாம் உற்று நோக்குகிற போது அங்கே இருக்கின்ற தங்க பலகைகள் வேலை செய்திருக்கின்ற தங்க பலகைகள் 264. இவை யாவும் இந்த பிரபஞ்சத்திலே 264 உலகங்கள் இருக்கின்றது என்று குறிப்பிடுவதற்காக பொருத்தப்பட்டிருப்பதாக சொல்லுவார். அதே சமயம் வியன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் விரிந்து பறந்து அகழ்ந்து என்று சொல்லக்கூடிய பிரம்மாண்டம் என்று சொல்லுவோம் இல்லையா, அதன் வியன் என்றால் அதான் கொண்டாடப்படுகிறது. ஆக இறைவன் படைப்பில் இந்த ஜீவன்கள் அனைத்தும் உயிர்வாழ்கின்ற இந்த உலகமானது பறந்து விரைந்து எங்கும் நீக்கமர் நிறைந்திருக்கின்ற இறைவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டதன் காரணமாக வியன் உலகம் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் இங்கே வள்ளுவர் தானம் தவம் இரண்டும் செழிப்பாக இருப்பதற்கு வானம் பொய்க்காக இருக்க வேண்டும் எங்கே என்றால் இந்த வியன் உலகம் பறந்த உலகமானது செழிப்பாக இருப்பதற்கு வானம் சிறப்புற மழை பெய்ய வேண்டும் என்பதைத்தான் தனக்கு 19வது குறளிலே குறிப்பிட்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த வியன் உலகம் என்ற இந்த பிரபஞ்சம் முழுக்க உலகம் என்றால் உலகம் என்பதை குறிக்கும். ஆனாலும் பிரபஞ்சம் என்று சொன்னால் நமக்கு அறிவியல் ரீதியாக பாம்பெளி என்று கூட சொல்வார்கள் இல்லையா, அதுபோல இந்த நீக்கிவே ஆர்பிட்டர்லாம் சொல்லுவாங்க. உலக கோள்களில் தான் சுற்றம் போடுவது என்று நாங்கள் அறிவியல் ரீதியாக பார்க்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது கோள் என்று சொல்லக்கூடிய இந்த உலகம் மட்டும் அல்லாமல் கோள்கள் அனைத்துமாக சேர்ந்து சூரிய சந்திர மண்டலங்கள் அனைத்துமாக இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனையும் உள்ள இந்த அண்ட சராசரம் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சம் நமக்கு நீக்கமாக நிறைந்திருக்கின்ற இறைவனுடைய ஆகாசியோடு தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். அப்படிப்பட்ட இறைவனானவன் வியன் என்று சொல்லக்கூடிய இந்த உலகிலே விசாகன் என்று நாம் குறிப்பிடுவது முருகப்பெருமானை. ஏனென்றால் முருகப்பெருமான் திரு அவதாரம் செய்த நட்சத்திரம் விசாகம் என்று சொல்வார்கள். விசாக நட்சத்திரமும் மிகவும் ஒளிமிக்கதாக விரிந்து பறந்த அளவில் காணப்படுகிற ஒரு பிரகாசமான நட்சத்திரமாக விளங்குகிறது. கிருத்திகை என்று நாம் நடைமுறையில் சொன்னால் கூட கார்த்திகை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமானது இந்த முருகப்பெருமானை வளர்த்தெடுத்த கார்த்திகை பெண்கள் அருளுடைய ஒளியானது ஒன்றாக சேர்ந்து சிவபெருமானுடைய அருளால் விண்ணிலே விண்ணிக்கொண்டு முருகப்பெருமானை வளர்த்தெடுத்த அந்த புகழினை பெற்றுக் கொண்டிருப்பதால் அந்த நட்சத்திரம் 6 வகையாக 6 கூட்டாக காணப்படும் என்று சொல்வார்கள். அதே போல இந்த விசாகம் என்ற நட்சத்திரம் மிகவும் ஒளிமிக்க
இருந்து ஆறுமுகமாக தீப்பொறிகளாக வெளிவந்துதான் முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூழலை கிடைக்கிறார் என்று நாம் அதிகமாக இந்த சஷ்டி விழாக்களிலே நாம் இந்த செய்தியெல்லாம் அறிய வேண்டியிருக்கோம். அந்த 6 முகங்களும் வெளியில் ஒன்றாக சேர்ந்து முருகப்பெருமானாக நமக்கு 6 தலைவரோடு காட்சி தருகின்ற வரைக்கும் அவர் ஒரு இடத்திலும் ஒரு வகையாக அவர் வளர்த்தெடுக்கப்படுகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். 6 முகமாக வருவதற்கு முன்னதாக சிவபெருமானுடைய வெற்றிக்கணியை இருந்து வெளியில் அவர் அக்னி தேவனுடைய கைகளிலே வருகிறார். அக்னி தேவன் என்றாலே அதுவே நெருப்பு மிக்கதாக தான் அக்னி ஜுவாலை என்று சொல்லுவோம். அந்த ஜுவாலையான அக்னி தேவனுக்கே அந்த தீப்பொறியை தாங்கும் சக்தி கிடையாது. ஏன்னா அது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் வந்தது இல்லையா தீப்பொறி. அதனால அது ரொம்பவும் முக்கியமாக இருக்கிறது. அந்த சமயத்திலே அவருக்கு சுப்பிரமணியன் என்ற பெயர் வழங்கப்படுகிறது. அந்த அக்னி ஜுவாலையானது தேவனுக்கு தாங்க முடியாத இருக்கிறது காரணமாக அவன் என்ன பண்றான், கங்கை நதியிலே விடுகிறான். கங்கா தேவியை சுமந்து கொண்டு செல்கிறார். அப்பொழுது அதன் காரணமாக அந்த அக்னிக்கு அந்த தீப்பொறிக்கு காங்கேயன் என்ற பெயர் வருகிறது. கங்கா தேவி மகனாக விளங்குகின்ற மாதேவிக்கு மகனாக விளங்குகின்ற கங்காதேவிக்கு மகனாக உருவெடுத்து வருகிற பொழுது காங்கேயன் என்ற பெயர் கொண்டு வருகிறார். அதன் பிறகு அவர் சர என்று சொல்லக்கூடிய இருக்கின்ற நதியிலே விடப்படுவதால் சரவணன் என்ற ஆறுமுகமான காட்சி இருக்கின்றார். அதே போல குன்றோடு இருக்கின்ற குமன் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர் வழங்கப்படுவது குமன் என்றால் குகை என்ற பொருளினுடைய விழுப்பொருளாக இருக்கிறது. குகை என்பது வேடுவர்கள் காட்டுப்பகுதியில் உயிர் வாழக்கூடிய இடமான குகையில் வேடுவர்கள் வைத்து வணங்கக்கூடிய கடவுளராக இருந்ததனால் அதற்கு குகன் என்று பெயர். அதே சமயம் மெய்யடியார்கள் தன்னுடைய உள்ளம் என்ற குகையை வைத்து அவரை வணங்குவதனால் குகன் என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு காலகட்டத்தில் 6 குணங்கள் இருந்ததனால் 6 குணம் என்றும் சரவணன் என்றும் சண்முகன் என்றும் பெயர் பெறுகின்ற முருகப்பெருமானுக்கு விசாகன் என்ற ஒரு பெயர் உண்டு. பெரும்பாலும் நம்ம விசாகம் என்றால் மயிலுக்கு ஒரு நூல் என்று சொல்லுவோம். மங்கை என்ற ஆண்மைக்கு மயில், கலவரம் என்றால் மயில் தொகை, இப்படி ஒன்றொன்றாக சொல்லுகிற போது விசாகம் என்பது மயிலை சொல்லுவார்கள். மயில் மீது ஏறி வருவதனால் அவருக்கு விசாகம் என்ற பெயர் கொடுத்தான். அப்போ இந்த விசாக நட்சத்திரத்திலே அவதாரம் செய்து முருகப்பெருமானை வியன் என்று சொல்லக்கூடிய பறந்து விளங்குகின்ற இந்த உலகத்திலே எப்படி அனைவருமாக புகழ்ந்திருக்கிறார்கள் என்று நமக்கு எடுத்து வருகின்ற உரைதான் இந்த வியன் உலகம் புகழும் விசாகன் என்ற தலைப்பை நாம் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அந்த விதத்தில் பார்க்கிற பொழுது நமக்கு ஒவ்வொரு இடத்திலும் நாம் சிவபுராணத்திலே புல்லாகி கூடாகி என்ற மாணிக்கவாசல் குறிப்பிடுவது போல புல் என்று ஆரம்பித்து தேவர்களில் நிறுத்தியிருப்பார் அந்த பதியத்தினுடைய இறைவனுக்கு செல்லக்கூடிய உயிரினங்கள். அதாவது இறைவனால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் எப்படியெல்லாம் ஒருவனுக்கு இறைவனை நோக்கி செல்கின்றால் புல்லாக இருந்து ஒரு மனிதனை அடைந்து தேவர்கள் வரைக்கும் குறிப்பிடப்படுகிறது சிவபுராணத்தில். அந்த வகையில் பார்க்கிற
வள்ளிக்கு முன்னதாக தேவசேனாவை மனதிலுள்ள முருகப்பெருமான் என்பது நமக்கு தெரிய வருகிறது. அதே போல அசுரர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அசுரனாகிய சூரபத்மனை வதைக்கும் பொருட்டாகத்தான் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்து வருகிறார் என்ற வகையில் நாம் வந்து அசுரர்களும் வணங்கி இருக்கிறார்கள் என்ற வகையில் இருக்கிறார். தேவர்கள் வணங்கி இருக்கிறார்கள் சிறையிலிருந்து மீட்டதாலும் இதற்கு முன்னதாகவே மாணவனாக இருக்கிற முருகப்பெருமான் தேவர்களில் மும்மூர்த்திகளாக சொல்லப்படுகிற பிரம்மா, திருமால், ருத்ரன் என்றோ அல்லது சிவன் என்றோ நாம் சொன்னாலும் கூட தேவர்களில் சிவனுக்கு அடுத்தபடியாக முதன்மையாக கருதப்படுவர்கள் பிரம்மதேவன், திருமால். அவர்களில் பிரம்மதேவனுக்கு பிரணவ மந்திரத்தை அதனுடைய பொருள் தெரியாதனால் சிறையில் அடைத்து பெரும் பேரு பெறுகிறார் முருகப்பெருமான். அதற்காக பிரம்மதேவனும் முருகனை வணங்கியிருக்கின்றார். இந்திராதி தேவர்கள் அனைவரும் வணங்கியிருக்கிறார்கள். இந்திரன் வணங்கி மேல் சிறையிலிருந்து மீட்டு கொடுத்தனால் வணங்கியது அல்லாமல் தன்னுடைய மகளாகிய தேவசேனாவை திருமணம் செய்து வைக்கிறான். இப்படியாக தேவர்களால் வழங்கப்பட்ட வழிபாடு செய்யப்பட்ட முருகப்பெருமானை அசுரர்கள் வணங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அசுரராகிய நம்மளே சொன்னது போல அசுரனாகிய சூரபத்மனை வரைக்கும் பொழுதுதான் சிவபெருமான் முருகனை திரு அவதாரம் செய்ய வெளிப்படுத்துகிறார். அதனால அசுரனாகிய சூரபத்மன் முதலில் முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் எதுவென அறியாமல் எவ்வாறு வந்ததென அறியாமல், ஏன்னா அவன் கேட்ட வரமானது சிவபெருமானிடம் உன்னுடைய சக்தியை தவிர வேறு எதுவும் என்னை அழிக்கக்கூடாது, அழிவு என்பது உன்னால் மட்டுமே எனக்கு வர வேண்டும் என்று பொதுவாக கேட்கிறான். கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய அருள்பாலிக்கக்கூடிய பெருந்தகையாக விளக்கக்கூடிய கருவை கடவுள் அவர் கேட்ட வரத்தை கொடுத்தார் என்று சொல்வதற்கு நிறைய திருச்செல்வங்கள் இருக்கிறது. இருந்தாலும் கூட நாம் நேரம் கருதி விவரித்து பார்க்க முடியாது. ஆனாலும் கூட அவர் கேட்ட வரத்தை கொடுத்தார் என்பதனால் அவரால் மட்டும்தான் நமக்கு அழிவு என்ற தலைச்செருப்போடு விளங்கியவர் சூரபத்மன். வந்திருப்பது அவதாரமாக வந்திருப்பவர் சிவபெருமானுடைய சக்தி தான் என்பதை அறியாமல் சிறு பாலகன் என்று அவன் எண்ணம் கொண்டு எதிர்த்து உரையாடி போரிட முற்படுகிறான். முருகப்பெருமானுக்கு தூதுவனாக சென்றது வீரபாகு தேவர். அவருடைய தூதும் அங்கே எடுபடவில்லை என்பதனால் போர் தொடுக்கப்படுகிறது. அதற்கு முன்னதாகவே போர் இல்லாமலே தன்னை பற்றி அறிந்து கொண்டு அவர் சரணடைய வேண்டும் என்று முருகப்பெருமான் எண்ணுகிறார். ஆனால் தலைச்சரத்தின் காரணமாக வந்திருப்பது யார் என்று அறியாமல் போரினை புரிந்துகிறார் சூரபத்மன். சூரபத்மன் வீழ்த்தப்பட்ட பிறகு அதற்கு முன்னதாகவே அவருடைய சகோதரர்கள் சிங்கமுகன், தாராசுரன், மகனான பாண்டுகோபன், சகோதரியான அஜமுகி அவர்களோடு சேர்ந்ததனால் அவருடைய மனைவியான பத்மகோமலை உட்பட அனைவரும் வந்து சோகத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இறுதியில் மரக்கருணையினால் முருகப்பெருமானுடைய வேலில் வந்து அடைந்திருக்கின்ற நாம் சாதாரண பார்த்து பார்த்தீங்கன்னா தேவர் கொடியோன் என்றும் மேல் வைத்திருக்கக்கூடிய வீரவேல் என்றும் மயில் ஏறி வரக்கூடியவன் மயில் வாகனன், அதுதான் வந்து விசாகன் என்ற பெயர் பெறுகிறார் நாம் பார்த்தோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து முருகப்பெருமான் அசுரனாக முருகப்பெருமான் கொடுக்கிறார். எப்படின்னா நல்ல வழிகளில் நாம் இறைவனை வழிபட்டு கொண்டு சென்றால் நமக்கு தரக்கூடிய கருணையானது அறக்கருணை என்று நம்மை முக்தி அடைய வைப்பார், திருவாழ்வு அடைவதற்கான வழிவகை நமக்கு கிடைக்கும். ஆனால் இப்படி செருப்புடன் யாரென்று தெரியாமல் மோதுவதற்கு முயன்று தோற்று போய் சரணாடைகிற போது அவர்களுக்காக கடவுளினால் நமக்கு அளிக்கப்படுவது மரக்கருணை. அந்த மரக்கருணை தான் சூரபத்மன் கொடுக்கிறார். எப்படி அப்படின்னா பல வகையான மாயாஜால சித்தைகளின் மூலமாக அவருக்கு வந்து எதிராக நின்று கொண்டு யானையாகவும் சிங்கமாகவும் ஒரு உருவத்திலும் வந்து அவருக்கு முருகப்பெருமானுக்கு விளையாட்டு காட்டிக் கொண்டே தன்னுடைய சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துகிறோம் என்று எண்ணிக்கொண்டு இழந்து கொண்டே வருகின்றார் சூரபத்மன். அந்த வகையில் இறுதியாக ஒரு மாமரமாக நின்று கொண்டு அவன் இறைவனை எதிர்க்கின்ற பொழுது முருகப்பெருமானே அவர் வந்து அன்னை கொடுத்த சக்தி வழிமுறையாக எரிகின்ற மாமரம் இரண்டாக பிளந்துள்ளது. இழந்த மாமரத்தில் இருந்துதான் அந்த தேவனும் மயிலும் தோன்றுகிறது. சேவலை கொடியாக கொண்டு மயிலை வாசமாக இருக்கிறார் என்று அனைவரும் அறிந்தது. இதில் கூட என்ன சொல்லுறாங்க ஆண்டவர்கள் அப்படின்னா, இந்த சேவலானது கொப்பரப்போ என்று ஏன் கூறுகிறது என்று ஒரு விளக்கம் சொல்வார். கொப்பு என்றால் மாமரம் என்று, மாமரத்திற்கு கொப்பு என்று ஒரு பெயர் உண்டு. அந்த வகையில் இந்த கொப்பு என்ற மாமரத்தினை இரண்டாக பிளந்த கோ என்று சொல்லக்கூடிய இறைவன் முருகப்பெருமான். கொப்பு என்ற மாமரத்தை இரண்டாக பிளந்த கோ என்பதனால் அதனை நினைவூட்டும்படியாகத்தான் இந்த அசுரனாக இருந்த
உண்மையான ஒரு விளக்கமாக நாம் ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறது. போகிறப்பொழுது கோழியானது சேவரானது கூறுவது முருகப்பெருமானை நோக்கி இப்படியான விளக்கம் சொல்லப்படுகிறது. ஆக அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவனாக மகேந்திரபுரி என்று சொல்லக்கூடிய கோட்டையை கட்டி கொண்டு இருந்த சூரபத்மனை நொடிப்பொழுதில் அவற்றை தகர்த்து அவருடைய தலைச்செருக்கை மறுத்து அவரது விமோசனம் கொடுத்து அவனும் தன்னை வணங்கும்படியான செயல்பாட்டை செய்தவர் முருகப்பெருமான். அதனால் தேவர்களாக இந்திரனோட தலைமையாக தேவர்களுக்கு தலைமையான இந்திரனோட சேர்த்து இல்லாத தேவர்கள் அனைவரும் சொல்லியிருக்கிறார்கள். அசுரர்களில் முதன்மையாக கருதப்படுகின்ற சூரபத்மன். ஏன்னா முருகன் உள்ளவதாரனால்தான் நமக்கு தெரியும். அவனும் அடங்கியிருக்கிறான் என்று நம்ம அறிய முடியாது. அதே போல நவகிரகங்களில் நமக்கு அதிபதியாக முருகப்பெருமானுக்கு வணங்குவது அனைவருமே என்னென்ன செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதியாக விளங்குகின்றார். கிரகங்களிலே செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதியாக விளங்குகின்றார். சித்தர்கள் அனைவருமே இந்த 18 சித்தர்கள் தான் முதன்மையான சித்தர்கள். இப்போலாம் சித்தர்கள் வேலை செய்து கொண்டு தன்னால் என்ற வரைக்கும் இறைவனுடைய அடிப்படையில் இருக்கிறவன் திருநீர் வளர்க்க இருப்பது, பெண்களுக்கு மலர்வடை ஏற்படுவது, இப்படிலாம் சில சித்து வேலை செய்யறாங்க. அது மாதிரி அல்லாமல் முழுமையாக சிவபெருமானிடம் தன்னை ஒப்படைத்து அவருடைய அருளால் மக்களுக்கு சிந்திக்க செய்பவர்கள், சிந்தனையை சிந்திக்க செய்பவர்கள் சித்தர்கள். அந்த சிந்தனை சிந்திப்பதற்கு முதன்மையாக அவர்கள் வழிபடுவதற்கு முருகப்பெருமான் முருகனுடைய அருளாசினால் முருகனுடைய திரு அவதாரமாகவே, அதாவது சிவபெருமானுடைய திரு அம்சமாகவே விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் என்று நமக்கு தெரியும். அதனால் முருக பக்தர்களில் சிலர் சித்தர்களாக இருக்கிறார்கள். அதுபோல இருந்தவர்கள் பாம்பாட்டி சித்தரை குறிப்பவர்கள்லாம் போக சித்தர் நமக்கு பழனி இருக்கின்ற அந்த நவபாசான சிலாரூபத்தை உருவாக்கியவர் போக சித்தர் இல்லையா? அதனால சித்தர்கள் வழங்கி இருக்கிறார்கள். போகர் வழங்கி இருக்கிறாரு, நமக்கு பாம்பாட்டி சித்தர் வழங்கி இருக்கிறாரு, உண்மையான சித்தர்களும் வழங்கி இருக்கிறார்கள். தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் வழங்கி இருக்கிறோம். நமக்கு பெரும் புலவர்களாக முனிவர்களாக நமக்கு நிறைய பேர் இருந்தாலும் கூட முருகனுக்கே அடிமை என்று தன்னை அடிமைப்படுத்திக் கொண்ட அகத்திய சித்தர், அகத்திய முனிவர் என்று அகத்திய சித்தர் என்று நமக்கு சொல்லுவது. அகத்திய முனிவருக்கு தமிழுக்கு முதன்மையாக விளங்கிய கடவுளாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அகத்தியருடைய தமிழ் பற்றி ஈடுபடுகிறது இல்லையா? அகத்திய தமிழ் நீதிமலைக்கு சென்று அவர் கற்றுணர்ந்து அனைவருக்கும் பல பதிவுகளை பாடல்களை கொடுத்திருக்கிறார். அதுவும் இன்னும் சொல்லப்போனால் திருமுறைகளை தேர்ந்தெடுத்து அவர்களில் உள்ளவற்றை எல்லாம் முழுமையாக 27 பதிவுகளை எடுத்து ஒவ்வொரு முதலிகள் பாடிய பதிவுகளில் 25 தேர்ந்தெடுத்து அதற்கு அகத்திய தேவார பேட்டை என்ற பெயர் சொல்லும்படியாக ஒரு சிறந்த முனிவராக விளங்கியவர் நமக்கு அகத்திய சித்தர். ஆக முனிவர்களும் அடங்கி இருக்கின்றார்கள் என்பது அவ்வை பாட்டியை நாம் நினைவு கொள்ள வேண்டும். பழமுதிர் சோழிலே அவ்வை பாட்டி எப்படி ஒரு பேர் பெற்றவர்கள் சொன்னால் விநாயகர் அகவலை பாடி நமக்கு சேரமான் பெருமான் எப்படி சைவத்திலே சுந்தரர் கைலாயம் செல்வதற்கு சொன்னதாக சேரமான் பெருமான் சென்றிருக்கிறார் என்று திருச்சியில் இருக்கிறது. இறைவன் அனுப்பிய ஐராவதன் என்று சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான யானை மீது ஏறி சுந்தரர் செல்கிறார். அவருக்கு முன்னதாக செல்ல வேண்டும் என்று குதிரை மீது ஏறி பஞ்சாக்கரம் என்று சொல்லக்கூடிய நமச்சிவாய மந்திரத்தை ஓதியதன் காரணமாக யானையை விட குதிரை முன்னதாக சென்று கைலாயத்தை அடைகிறது என்று சிறப்பிருக்கிறது. அப்படி இருந்தாலும் இவர்களுக்கோடு சேர்ந்து நானும் கைலாயம் செல்ல வேண்டும் என்று வேண்டுகிற பொழுது விநாயகர் மீது அகவல் பாடி கைலாயம் சென்றவர் அவ்வையார். கைலாயம் என்பது எல்லோராலும் செல்ல முடியாது. சென்று அது எல்லோருமே இறைவனை அடைந்தார்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு காரைக்கால் அம்மையார் அவ்வளோ ஒரு பிரயத்தனப்பட்டு இறைவனை காண்பதற்கு அவருடைய திருவடியை காணுகிற போது நமக்கு முழுமையாக காட்டுகிறேன் கூட ஒருவர் இருக்கின்ற திருவாலங்காட்டுக்கு செல்லுங்கள் இறைவன் அனுப்பப்பட்டவர் காரைக்கால் அம்மையார். அதே போல நான்கவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசரையா கைலாயம் சொல்கிறார். அவருக்கும் திருவையாருக்கு செல்ல அங்கு உள்ள குளத்தில் எழுந்து என்னை வழங்கலாம் என்று மானசரோட ஏரியிலே அவர் மூழ்கி திருவையாறு குளத்திலே எழுந்து அங்கே இறை காட்சி என்ற திருச்சியில் நமக்கு தெரியும். அதனால முழுமையாக
என்று ஆச்சரியம் என்று நினைக்கும் போது கீழே விழுந்த பழங்களை ஒட்டியிருந்த மணல்களை எல்லாம் அந்த மண்ணை பழத்தில் கடிந்த மணத்தில் ஒட்டியிருந்த மண்ணை போக்கும் பொருட்டாக அவை பாட்டி முழுகுகிறார். அப்போதுதான் என்ன பாட்டி சுடுகிறதா என்று பேசுகிறார் முருகப்பெருமான். வந்திருப்பது யார் என்று அறிந்து அப்புறம் அவை பாட்டி முருகன் மீதும் பாடல்கள் பாடியிருக்கிறார். ஆக சிறந்த ஒரு பெண்மணியாக விளங்கிய அந்த காலத்திலிருந்து விளங்கிய அவை பாட்டி முருகப்பெருமானை வணங்கியிருக்கிறார் என்று தெரியும். அதே போல ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆற்றுப்படை என்றால் ஒருவர் பெரும்பாலும் என்னன்னா பெரும்பான் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை என்றால் சொல்லுவாங்க. ஆற்றுப்படுத்துதல் என்றால் யார் ஒரு லோகத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வழி சொல்லி, ஆறு என்றால் வழி என்று ஒரு பொருள் இருக்கிறது, நதி என்று ஒரு பொருள் இருக்கிறது. இங்கே ஆறு என்றால் வழி என்ற பொருள்களை பார்க்கப்படுவது. சோகமாக இருப்பவர்களை பொதுவாக பெண்கள் தன்னை தலைவனை பிரிந்திருக்கின்ற போது சோகமாக இருக்கிறார்கள் என்று தெரிந்து சென்ற தலைவன் மீண்டும் வந்துவிடுவான் என்று ஆறுதல் படுத்துவதற்காக ஒருவர், பாணர், விரலியர், கூத்தர் என்ற 4 வகையானவர்கள் அவரை தேடுவார்கள். அவர்கள் வசதிக்கேற்ப விரலியர் என்று சொன்னால் பெண்களாக இருந்து தலைவனான கணவன் மீண்டும் வந்து விடுவான், நீ அமைதியாக இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்வது ஆற்றுப்படை சொல்லுவாங்க. அந்த விரலியர் என்ற பெண்கள் ஆடுகிற பொழுது பூசிக்கொள்வதனால அந்த மஞ்சளுக்கே விரலி மஞ்சள் என்று சொல்லுவாங்க. விரலி மஞ்சள் நாம பூசிக்கொள்வதும் சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் 7 வகையாக வைக்கிறோம் இல்லையா. அந்த விரலியர் என்று சொல்லப்பட்ட பெண்கள் பூசிக்கொண்ட அந்த நடனம் ஆடுகின்ற போது பூசிக்கொண்ட மஞ்சள் தான் விரலி மஞ்சள். அவர்களுக்கு விரலியர் என்று பெயர். அந்த விரலியர்கள் அல்லது பொருளர், பாணர் என்பவர்களோ மாற்றுப்பட்டோர் தான் இந்த ஆற்றுப்படை என்பது. அதுல நூலாக எழுதப்பட்டிருக்கும் சிறிய யானை வைத்து பாடுவது சிறு பானாட்டுப்படை, பெரியவற்றை வைத்து யானையை இசைப்பது பெருமானாட்டுப்படை என்று சொல்லுவார்கள். இதிலே திருமுருக ஆற்றுப்படை என்று ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னா, நக்கீரர் நம்மளுடைய மக்கள் யாரெல்லாம் இறைவனை நோக்கி சென்று தன்னுடைய குற்றம் குறைகள் எல்லாம் நீங்கும் என்று பிரயத்தனப்படுகிறார்களோ அவர்கள் எல்லோருமாக விடுதலை அடைவதற்கு, அதாவது நல்ல வழியை பெற்று இறையவருக்கு பெறுவதற்கான வழியை சொல்வதற்காக சொல்லியதுதான் திருமுருகாற்றுப்படை. முருகப்பெருமானை வணங்குவதற்கு வழிகாட்டியவர் நக்கீரர். அவர் எழுதிய ஒரு திருமுருகாற்றுப்படை. இந்த திருமுருகாற்றுப்படையிலே அறுபடை இருக்கினையும் முருகப்பெருமானுடைய அறுபடைகள் சொல்லுவார் இல்லையா. அரணியப்பதி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி, சுவாமிமலை, இப்படி பழமுதிர்ச்சொல் என்ற 6 வகையான அந்த அறுபடை வீட்டினையும் 6 திருமுருகாற்றுப்படையிலே அதனுடைய விளக்கங்களை சொல்லி இறைவனுடைய திருவுருவத்திற்கான விளக்கங்களை சொல்லி நமக்கு முருகப்பெருமான் எப்படிப்பட்டவர், எப்படி அருள்பாலிப்பார் என்பதை விளக்கமாக சொல்லக்கூடியது நக்கீரர்களுடைய திருமுருகாற்றுப்படை. அது சங்க காலத்திலிருந்தே முருகப்பெருமானுடைய வணங்குதல் இருந்திருக்கிறது, வழிபாடு இருந்திருக்கிறது. இப்பதான் ஏதோ புதுசா முருகப்பெருமானை வணங்க வேண்டும் என்று சொல்வது போல நிறைய பேர் திருச்செந்தூர் போங்க, முழுநிலவு பௌர்ணமி நேரத்தில் அங்கே தங்கியிருக்கணும் அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள் என்ன பண்றாங்க. இந்த முருகப்பெருமானுடைய அருளை இப்போ உணர்றவங்க இப்போ சமீப காலமாக நான் அறிந்த வகையிலே இப்பதான் முருகனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைப்பது போல எல்லோருமாக இந்த ஊடகத்தினுடைய யூடியூப்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா முருகனை பற்றி சொல்லுகிற போது இப்படிப்பட்ட செய்திகள் தான் வருது. முருகனுக்கு இதை செய்ய அதை செய்ய புதிதாக சொல்லப்படுது. அப்படி அல்ல, அவர்கள் சொல்வது தவறு என்று நான் நினைக்கவில்லை. எப்படின்னா முருகப்பெருமான் சங்க காலத்திலிருந்தே வழிபாட்டில் இருந்திருக்கிறார். முருகப்பெருமான் தமிழ் கடவுள். எப்படின்னா நமக்கு இலக்கண நூல் என்று சொல்லக்கூடிய தொல்காப்பியத்திலே முருகப்பெருமானை குறிப்பிடப்படுகிறது. எந்த வகையில் என்று சொன்னால் 5 வகை இடம் என்று பிரிக்கின்ற பொழுது குறிஞ்சி முல்லை மருதமையர் பாலை என்கிற பொழுது குறிஞ்சி நிலத்தின் தலைவனாக விலகக்கூடிய தமிழ் கடவுளான முருகப்பெருமான் சேயோன் என்ற பெயரிலே அங்கு அழைக்கப்படுகிறார். தொல்காப்பியர் சேயோன் என்று குறிப்பிடுகிறார் முருகப்பெருமானை என்பது நமக்கு தெரிகிறது. அதே போல ஐம்பெரும் காப்பியம், ஐம்பெரும் காப்பியம்னா அதுக்கு சிலப்பதிகாரம், மணிமேகலை தான் முதன்மையாக நம்ம எடுத்துக்கொள்வோம். எந்திய சீவக சிந்தாமணி, குண்டலகேசி இதெல்லாம் நம்ம அதிகமாக நம்ம யாருமே அதை பெரும்பாலுமே எடுத்துக்கொள்வதில்லை. ஏன்னா நடைமுறையில் உள்ள காதைகள் கிடையாது. வைணவர்களாக இருந்தாலும் கூட சைவத்தை பற்றி அதிகப்படியாக குறிப்பிட்டிருப்பார் இளவோடிகள். அந்த சிலப்பதிகாரத்திலும் நமக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு இருப்பதை உணர்த்துகிறது அந்த நூல். சேயோன் செவ்வேல் என்றெல்லாம் குறிப்பிடப்படுகிறார் சிலப்பதிகாரத்திலே. இளவோடிகள் சேயோன் சேயை என்றும் செவ்வேல் என்றும் குறிப்பிடுகிறார். குன்றக்குறவர்கள்
என்று சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னா, கண்ணகி வந்து தன்னுடைய கணவன் குற்றமற்றவன் என்று பாண்டிய நாட்டிலே பாண்டிய கழுத்தையிடம் நிறுத்து மதுரையை தீக்கிரையாக்கின பிறகு அவள் முக்கியமாக ஆக்ரோஷத்துடன் எப்படி சொல்லுவாங்க, கண்மனை தெரியாம போறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்நிலை மறந்து வேகமாக ஓடி ஒரு இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். அங்கே அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவரை காப்பாற்றி வைத்திருப்பவர்கள் குன்றிலிருந்து வாழக்கூடிய வேடுவர்களாகிய புறவரை இனத்தவர்கள். அதாவது குன்றா புறவர்கள் என்ற பெயர் அவர்களுக்கு உண்டு. அந்த குன்றில் இருப்பவர்கள் எல்லாம் முகன் என்று சொல்லக்கூடிய முருகனைத்தான் வழிபாடு செய்திருக்கிறார் என்று சிலப்பதிகாரம் உரைக்கிறது. குன்றப்புறவர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்திருக்கிறார் என்று சொல்வதனாலும், மனம் என்ற குகைக்குள் இருந்து நமக்கு அருள்பாலிப்பதனாலும் நான் முன்னதே குறிப்பிட்டேன். இந்த இரண்டின் காரணமாக முருகனுக்கு முகன் என்ற பெயர் இருக்கிறது என்பது நாம் அறிய முடிகிறது. அதே போல நமக்கு மூவர் முதலிகள் என்று சொல்லக்கூடிய சைவத்திலே ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் என்று சொல்லக்கூடிய மூவர் முதலிகள் இருக்காங்களே, தேவாரங்களை கொடுத்தவர்கள், திருமுறைகளுக்கு சிறப்பு அளித்தவர்கள். அவர்களும் எல்லா இடத்திலும் தன்னுடைய பதிகங்களில் பாடுகின்ற திருத்தலங்களில் இருக்கின்ற முருகன் பெருமானை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகை பார்க்கிற போது திருச்செங்கோடு, திருமுருகப்பூண்டி, திருவேடகம் என்ற இந்த திருத்தலங்களெல்லாம் மூவர் முதலிகள் பெருவாரியான முருகப்பெருமானை வணங்கியிருக்கிறார்கள். அதை அடுத்து பார்க்கிற போது நால்வர் என்று சொல்கிற போது இந்த மூவரோடு சேர்ந்து நால்வராக இருப்பது மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் சிவபெருமானுடைய பெருமைகளை உழைக்கின்ற உந்தீப்பர என்ற பதிகத்திலே குமரன் தன் தாதைக்கும் உந்தீப்பர அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. முருகப்பெருமானை குறிப்பிடுவதற்கு எப்படி சொல்லியிருக்காருன்னா, குமரன் தன் தாதை என்கிற போது சிவபெருமான் இல்லையா, சிவனுடைய சிறப்பை பற்றி சொல்கிற போது குமரன் தன் தாதைக்கும் உந்தீப்பர, குமரக்கடவுளுடைய தந்தையான சிவபெருமானுக்கு போற்றி புகழ்ந்து உரைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிய முடிகிறது. இப்படி நான்கு பெருமக்களாலும் போற்றப்பட்ட முருகப்பெருமான் சைவத்திலே ஏன் அதை நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அவங்க வந்து சிவபெருமானை மட்டுமே அவங்க வந்து பாடக்கூடியவர்கள் இல்லையா. திருமுறைகள்லாம் பார்க்கப்படுவது சிவபெருமானை பற்றிய அதிகப்படியான பாடல்கள் இருக்கும். அந்த யார் சென்று பாடுகிறார்களோ அந்த திருத்தலில் இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு சிறப்பான செய்திகள் சொல்லப்பட்டுள்ளதுதான் நமக்கு பார்த்தது. அதே போல பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு முருகப்பெருமான் மேலும் என்ன சிறப்பு பெறார் அப்படின்னா, என்ன சொல்லுவாங்க, 6 முகங்கள் உடையவர், 12 கரங்கள் உடையவர், வேல் உண்டு வினை இல்லை, மயில் உண்டு மயம் இல்லை, குமரன் உண்டு குமரன் உண்டு குறை இல்லை என்ற பதிகள் பாடல்கள் நாம் கேட்கிறோம். முருகப்பெருமான் நடராஜர் போல திருநடனமும் ஆடி இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். எப்போது என்று சொன்னால், அவர் வந்து திருச்செந்தூரிலே சூரபத்மனை வதம் செய்த பிறகு குடிக்கூத்து என்றும் குடிக்கூத்து என்றும் குடைக்கூத்து என்றும் நடனம் ஆடியதாக சொல்லப்படுகிறது. குடிக்கூத்து குடைக்கூத்து என்று நடராஜரை போல மகிழ்ந்து ஆடியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல திருப்புகழை பாடிய அருணகிரிநாதர் ஒரு முறை திருச்செந்தூர் சென்ற பொழுது முருகப்பெருமான் நகை அலங்காரத்தில் ஆபரணங்களோடு அலங்காரமாக இருக்கிற போது அவருடைய கண்ணுக்கு மிகவும் இனிமையான ஒரு உணர்வினை தந்ததுதான் திருப்புகழிலே சொல்லியிருக்கிறார் அருணகிரிநாதர். நடராஜ பெருமானை போல் நீ நடனமாடக்கூடாதா என்று அவர் வேண்டுதலுக்கு இணங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான் திருச்சுற்றிலே நடராஜர் போல ஆடிக்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் திருப்புகழி நமக்கு அருணகிரிநாதர். ஆக இறைவனுக்கு இணையாக விளங்கக்கூடியவள் இறைவி என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். இறைவனுக்கு இணையாக விளங்கக்கூடியவையான இறைவிதான். வேற எந்த கடவுளர்களும் இணையாக வர முடியாது. இறைவியே வேண்டிக் கொண்டதன் காரணமாக பெருமாளை வந்து இணையாக வைத்துக் கொண்டு சங்கர நாராயணனாக காட்சியளிக்கிறார் சிவபெருமான். ஏன்னா சிவபெருமானுக்கு இணையான எந்த ஒரு கடவுளையும் நாம் சொல்ல முடியாது. அவர் எழுத்தினை யாரும் அழிக்க முடியாது. அன்றைக்கு எழுதியவன் அழித்தெழுத மாட்டான் என்ற பழமொழியெல்லாம் உண்டு. ஆனால் எழுதப்பட்ட எழுத்தானது யாரால் வந்து மாற்றப்படும் என்று சொன்னால், எழுதப்பட்ட எழுத்து என்கிற பொழுது அந்த எழுத்தினை எழுதியவர் பிறந்தவர். அதை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா சிவபெருமானுக்கு இருக்கிறது சொல்லுவாங்க. அதே சமயம் திருப்புகழை சொல்லப்படுவது என்னென்றால், முருகப்பெருமானுடைய தண்டை கால்கள் படுவதனால் தலையெழுத்து மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானுடைய தண்டை கால்களினால் நம் மீது நம்முடைய தலையிலே அந்த திருமாறப்படுகிற போது
வாக்குவாதத்தின் பொழுது நெற்றிக்கண்ணை திறந்த பொழுது நெற்றிக்கண்ணை திறந்து குற்றம் குற்றமே நக்கீரர் எதிர்த்து ஆடியதனால் என்னை வாதாடியதனால் என்னை யார் என்று தெரிந்து வாதாடுகிறானே நக்கீரன் என்று அப்போது ஒரு முறை வெளிகளை அதாவது நெற்றிக்கண்ணை திறந்து சாம்பலாக்கினார் என்று நமக்கு திருச்செல்வன் சொல்லுகிறது. இந்த இடத்திலே வந்திருப்பது இறைவன் என்றும் பாராமல் தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார் நக்கீரர் என்றும் நக்கீரருடைய தமிழ் புலமை வெளிப்படுத்தும்படியாகத்தான் இறைவன் தனது நெற்றிக்கண்ணை திறக்கிறார் என்றும் மாணவர்கள் சொல்லுகிறார்கள். அந்தபடி பார்க்கிற பொழுது அந்த ஒரு முறையும் அவர் வந்து நெற்றிக்கண்ணை திறந்திருக்கிறார். சாம்பலாயிருக்கிறார் நக்கீரர். அப்புறம் மதுரை பதிலிருக்கின்ற பொற்றாமரை குளத்தில் இருந்து உயிரோடு எழுந்து வந்தார் இறைவனார் என்ற திருச்செல்வெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதே போல காமதவனம் என்று சொல்லக்கூடிய மன்னவனை இறைவன் வந்து நெற்றிக்கண்ணை திறந்து அழைக்கின்றார். அவர் வந்து சிவபெருமான் தவத்தில் இருக்கிற பொழுது தவத்தை கலைக்கும் பொருளாக பிரம்மதேவனும் திருமாலும் சொன்னதன் காரணமாக அந்த தவத்தினை கலைக்கும் பொருட்டு மலர்கனியை வீசுகிறார் மன்மதன். யார் மீது எங்க செய்யணுன்ற அந்த சூத்திரம் கூட அவனுக்கு தெரியவில்லை. அதனால் வந்து கோபம் கொண்டு இறைவன் தவனம் செய்கிறார் நெற்றிக்கண்ணை திறந்து. இப்படியாக நாம் பார்க்கின்ற அளவிலே சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து பல சம்பாரங்களை செய்திருக்கிறார் பார்க்கிறது எல்லாமே வந்து முடிவு வந்து ஒரு சோகத்துக்குரியதாக. ஏன்னா அம்பாலே தவனம் செய்கிறார், சாம்பலாக்கினார், நக்கீரன் சாம்பலாக்கினார், அழுவதை தவனம் செய்தார் என்று நெற்றிக்கண்ணை திறந்தாலே அங்கு ஒரு வேண்டாத நிகழ்வு நடக்கும் என்று சொல்லுவார்கள். நாம் அந்த வகையில் அப்படித்தான். ஆனால் சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து நடந்த சிறந்த நிகழ்வு என்னன்னா முருகப்பெருமான் அவருக்கு தான். அவருடைய 6 நெற்றியிலிருந்தும் 6 தீப்பொறிகள் வருகிறது. அதனால இறைவன் நெற்றிக்கண்ணை திறக்கிற பொழுது நடந்த நல்ல நிகழ்வு என்ன அப்படின்னா முருகப்பெருமானுடைய திருஅவதாரம். அப்படி அவதாரம் செய்யப்பட்ட முருகப்பெருமான் தென்னகத்திலே அதிகமாக தமிழகத்திலே வழிபாட்டுக்குரியவராக இருந்தாலும் கூட நமக்கு சங்க காலத்தில் இருந்திருக்கிற புதியானவர்களாக சேயோடு என்று தொல்காப்பியர்கள் பார்க்கிறோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா வேதங்களில் திக்கு வேதத்தில் முருகப்பெருமான் வழங்கப்பட்டிருக்கிறார். திக்கு வேதத்திலே குமரன் என்று அழைக்கப்படுகிறார். குமரன் என்றால் இளமையானவன் என்று பொருள், முருகு என்றால் அழகு என்று பொருள் என்பது போல சொல்லப்படுகிறது. அந்த சொல்லானது ரிக்வேதத்திலே 5 மற்றும் 2 பாடல்களில் காணப்படுகிறது. பிரகாசமானவன் என்ற பொருள்படும்படியாக சொல்லியிருக்கிறார்கள். தைத்திரிய ஆரண்யம் என்ற பகுதியிலே சண்முகம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறார். பௌதானிய ஆரண்யம் என்ற பாடல்கள் முருகப்பெருமானுக்கு இதெல்லாம் வந்து வடக்கிலே சொல்லக்கூடிய ரிக்வேதம். வேதம் வந்து நம்ம வந்து பெரும்பாலும் என்ன அறம் பொருள் இன்பம் வீடு என்று திருக்குறள் இருந்தது போல 4 வகையானவற்றை வேதத்தில் எடுத்துக்கொள்வோம். அறம் பொருள் இன்பம் சிறப்பாக இருந்தால் வீடு பேரு கிடைக்கும் என்று தமிழை நம்ம சொல்வது உண்டு. ஆனால் வடமொழியில் இருந்தாலும் கூட வேத அதர்வன சாம வேதங்கள் என்பதை தான் நாம் பொதுவாக அறிந்து கொண்ட வேதங்கள். அதில் சாமகான பிரியன், சாம வேதத்தில் சாமகான பிரியன் என்று சொல்வார்கள் சிவபெருமானை. அப்படிப்பட்ட இறைவன் பல வகையிலும் காட்சி தருகிறான் முருகப்பெருமான் என்று நாம் பார்க்கிறது. அதே போல ஐம்பெருங்காப்பியத்தில் சிலப்பதிகாரத்தில் வழங்கப்படுகிறான் என்பது போல ராமாயணத்தில் மகாபாரதத்தில் கூட முருகப்பெருமான் வழங்கப்பட்டிருக்கிறார். எந்த வகையில் சொன்னால் அதற்கு முன்னதாக காளிதாசர் எழுதிய மேகதூதம், சாகுந்தலம், குமார சம்பவம் என்று நூல்களை எல்லாம் காளிதாசர் எழுதியதாக வரலாறு சொல்கிறது. அதில் குமார சம்பவம் என்பது வந்து முருகப்பெருமானுடைய அவதாரத்தை வரலாறினை காளிதாசர் எழுதியிருக்கிறார் என்று சொல்வார்கள். காளிதாசர் யாருன்னா காளிதேவியுடைய அருள் பெற்றவர் இல்லையா? மேய்ச்சலுக்காக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சாமானியன் தான் காளியின் அருள் பெற்று காளிதாசராக வந்து பின்னாளில் நூல்களை எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட எழுத்தாளராக மாறிய கவியாக காளிதாசர் சிறந்த கவியாக மாறிய நூல் எழுதியன குமார சம்பவம். அந்த குமார சம்பவம் என்பது முருகக்கடவுளை பற்றி திருச்சரிதத்தை சொல்லக்கூடிய நூல். அந்த நூலில் இருந்து முருகப்பெருமானுடைய சிறப்பினை விஸ்வாமித்திரர் ராமனுக்கு போதித்தார் என்று ராமாயணத்தில் சொல்லப்படுகிறது. முருகப்பெருமானுடைய வீர தீரத்தையும் அவருடைய அழகினையும் அவருடைய பொறுமையும் கருணையும் எல்லாவற்றையும் ராமாயணத்தில் ராமனுக்கு விஸ்வாமித்திரர் காளிதாசருடைய நூலான குமார சம்பவத்தை
அருணகிரிநாதர் வாழ்நாளிலே முழுக்க முழுக்க ஒரு நடைமுறை பழக்கம் உள்ள ஒரு சிறந்த வாக்கியவாளர், பெண் பித்தராக விளங்கியிருக்கின்றார். தன்னுடைய வாழ்நாளை பெண்களிடமே அதிகமாக வைத்து அதன் காரணமாக தொழுநோய்க்கு ஆளாக்கப்பட்டு தன்னுடைய நமக்கே சொன்ன சொல்லிலே அவருடைய மனமானது ஓடி அவருடைய பெண் பித்தாவை இருக்கின்றாயே என்று தன்னுடைய தமக்கையினால் நாம் இழிவாக பேசப்பட்டவை என்று மனம் நொந்து போய் தான் அவர் எங்க வர்றாரு, திருவண்ணாமலை வருகின்றார். அங்கே இருக்கின்ற ஒரு மல்லாளக்கண்ட கோபுரத்தை ஏறிக்கொண்டு இறைவனை வணங்கி தான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து கோபுரத்திலிருந்து கீழே விழுகிற பொழுது உமா என்ற திருநாமத்தில் சொல்லக்கூடிய விழுகிற பொழுதுதான் அங்கே முருகப்பெருமான் அவரை ஏறிக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா முருகப்பெருமானுடைய அருளால் அவருடைய வேண்டியை கொண்டு நாவிலே ஓம் என்று திருமந்திரத்தை எழுதுகிறார். அதனால் வரைக்கும் அருணகிரி என்ற பெயரோடு இருந்தவர் முருகப்பெருமானால் அருணகிரிநாதர் என்று அழைக்கப்படுகிறார். அதன் பின்னர் தான் அவர் அந்த 16 பாடல்களை பாடுகிறார். முத்திரு பத்தி திருநகை அத்திக்குழு பத்தி தவணம் முக்கித்தரு மந்திரம் என்று சொல்கிறார். குருவருடைய பெயர் மந்திரமாக பாடல் இருக்கும்போது 16,000 பாடல்களை பாடியிருக்கிறார் என்று தெரிகிறது. அவற்றை அவர் குறிப்பாக கந்தர் அட்டோதி கந்தர் அலங்காரம் என்று கந்தா கந்தா என்று சொல்லக்கூடிய வகையிலே நூலை எழுதிக் கொண்டிருக்காங்க. கந்தன் என்று சொன்னால் மனமிக்கவன், தாமரை மலர்கள் 6 தாமரை மலர்களும் 6 குழந்தைகளாக வளர்ந்தவர்கள் பெருமான். கந்தன் என்று சொல்லக்கூடிய தாமரை மலரில் வீசுகின்ற மனம் போல உணரக்கூடிய என்றுதான் கந்த என்ற சொல்லிருக்கிறது. கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தர் அந்தாதி என்றெல்லாம் அந்த நூல்களை எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அதே போல கச்சியப்ப சிவாச்சாரியார் தாண்டி கச்சியப்ப சிவாச்சாரியர் பொறுத்ததுதான் கந்த புராணம். கந்த புராணத்தை பார்க்கின்ற போது இறைவனுடைய அருளால் அவர் எப்படி அவதரித்தார், எப்படியெல்லாம் அருள்வாய்த்தார் என்பது நமக்கு விளங்கக்கூடிய ஒன்று. அதே போல நமக்கு சாதாரணமான மக்களும் சாமானியர்களுக்கும் இறங்கி வருவான் என்பதற்கு பல திருத்தலங்கள் இருக்கிறது. ஆனாலும் நமக்கு பெரிய அடியார்கள் என்று நாம் பார்க்கிற போது நமக்கு திருப்பூரை நமக்கு தந்த அருணகிரிநாதராக இருக்கட்டும், ஒருமுறை பரணியம்பதிக்கு சென்ற மாடன் தேவராயன் ஐயா அவர்கள் அங்கிருந்த மக்கள் அங்கே தங்கியிருப்பவர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டு அங்கே அவசரப்பட்டு கொடுப்பதை பார்த்த பிறகுதான் இறைவனம் வேண்டி கந்தசஷ்டி வாசத்தை அவர் ஏற்றினார் இறைவர்களால் என்று சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் அவர்கள் நமக்கு கொடுத்தது எதற்காக என்று சொன்னால், இந்த காலகட்டத்தை நாம் அகத்தியருடைய புகழனை பாடினாலும் அத்தனை நூல்களில் உள்ள பாடல்கள் எல்லாம் எல்லோரும் கையிலும் நமக்கு கிடைப்பது கிடையாது. எளிய மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய அளவிலே அவற்றை படித்து அதன் மூலம் பயன்பெறும் பொருட்டாக நமக்கு மிகவும் சிறப்பாக சொல்லக்கூடிய பதினங்கள் நிறைய இருந்தாலும் பாம்பன் சுவாமிகளுடைய பஞ்சாமிர்த வர்ணம் என்று சொல்லக்கூடிய பாடலானது நாம் பாடுகிற இடத்திலே பாடுகிற பொழுதிலே என்ன நடக்கும் என்று சொல்வார்கள். அருவமாகவோ உருவமாக முருகப்பெருமானே அங்கே நின்று நமக்கு அருள்வாய்ப்பார் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அடியார் ஒருவர் பஞ்சாமிர்த வண்ணத்தை பூரண பஞ்சாமிர்த வண்ணம் என்ற அந்த பாடலை திருச்செந்தூரிலே பாடுகிறது முருகப்பெருமானே எழுந்தவர்களாக சொல்லப்படுது. அதன் காரணமாக நம்பிக்கையோடு மக்கள் இன்றளவும் அந்த பூரண பஞ்சாமிர்த வண்ணத்தை கேட்ட வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா நலமும் பெரும்படியாக இறைவன் அருள்படுத்தப்பட்டிருக்கிறார். அதே போல ஒரு கடை வீடு 6 படை வீட்டிலே இறைவன் ஒரு இடத்திலும் ஒரு நிகழ்வுகள் நடத்தி அதிசயங்கள் நடத்தி அற்புதங்கள் நடத்தி இன்றைய வரைக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடியாருடைய சொந்தவராக விளங்கக்கூடியவர்கள் பலரும் இருக்கிறார்கள். அவர்களில் நாம் அறிந்த வகையில் நம்ம சென்னையிலே திருவாரூரில் இருக்கின்ற மாமன் சுவாமியுடைய ஜீவசமாதி. ஜீவசமாதிக்கு சென்றவர்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, முருகப்பெருமானுடைய அவளை பெரும்பொருட்டாக அவர் அதற்கு முன்னதாகவே ராமேஸ்வரத்தில் அருகில் இருக்கின்ற பிரபன்வலசை என்ற சொல்லுகின்ற இடத்திலே அவர் 48 நாட்கள் மண்ணுக்குள் இருந்து குழியில் எடுத்து அதுக்குள் இருந்து இறைவனை வணங்கி அவருடைய அவை பெற்று மீண்டும் வெளியே வந்தவர் என்று சொல்வார்கள். ஜீவசமதி என்று சொன்னால் ஜீவனோடு அவை சமதியாவது. அதுபோல முன்னதாகவே பிரபன்வலசை செய்து முருகனருள் பெற்று அதன் பிறகு வந்த பிறகுதான் இங்கே சென்னையிலே ஜீவசமதி அடைந்திருக்கிறார். அந்த திருவாரூர் என்று சொல்லுவார்கள். அதற்கு முன்னதாக அவருக்கு நடந்த நிகழ்வு இல்லை என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். இதே பாரிஸ் அருகே தம்புச்செடி அருகில் செல்கிற போது அவருக்கு குதிரை வண்டி ஒன்று அவருடைய கால்களில் ஏறியதன் காரணமாக அவருடைய கால்கள் முடிந்தன. அது அடிப்பட்டது, எலும்பு முடிந்தது. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அரசு மருத்துவமனையிலே அங்கே கால் எடுக்கப்படக்கூடிய நிலைக்கு மருத்துவர் கொள்கிறார்கள். இரவு நேரத்திலே அவர்
கால்கள் குணமடைந்தது என்று சொல்லி அதன் நினைவாக நமக்கு அரசு மருத்துவமனையிலே, ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையிலே வந்து ஒரு அறையானது இந்த இடத்தில் தான் பாமன் சுவாமி முருகப்பெருமான் அருள்பாலித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று கூட சொல்வார்கள் அரசு மருத்துவமனை. அந்த அளவிற்கு இன்றைய காலகட்டத்திலும் கூட முருகப்பெருமானுடைய அருள்பாடு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பாமன் சுவாமிகள் என்று சொல்கிற போது நமக்கு வந்து புராண காலத்திலோ அல்லது மிகுந்த இடைவெளி உள்ள நாட்களுக்கு முன்னதாக நடந்த நிகழ்வு கிடையாது. ஒரு 200 வருடங்களுக்கு முன்னதாக தான் நடந்திருக்கிறது என்று அப்படியாக பாமன் சுவாமிகளுக்கு அவர் வந்து அருள்பாலித்திருக்கிறார். அவர் இயற்றிய மானஸ்தோகம் மற்றும் வந்து எல்லா தாளபந்தங்கள், மயூர பந்தம் எதையெல்லாம் பாடினா என்னென்னலாம் நமக்கு வந்து சிறப்புகள் கிடைக்கும் வாழ்க்கையை என்பதற்கு இணங்க இடையூறுடைய சண்முக கவசம் எல்லாம் கொடுத்திருக்கிறார். இந்த பதிகங்களை பாடினால் இன்றைக்கும் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எப்படி உலகம் என்றால் வியர் உலகம் என்று சொல்லக்கூடிய விரிந்து பறந்த உலகமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற போது பல முனிவர்கள், அசுரர்கள், சித்தர்கள், சாதாரணமாக இறை அடியார்கள் இப்படிகள்லாம் அருள்பாலித்த முருகப்பெருமான் சாதாரண ஒரு குடிமகனுக்கும் அருள்பாலித்து இருக்கிறார் என்பதற்கான ஒரு சிறிய கதை, உண்மை நடந்த ஒரு கதை தான் இங்கே பதிவு. புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு அருகிலே இருக்கின்ற ஒரு ஊர் கரம்பக்குடி என்று சொல்லுவார்கள். அந்த ஊருக்கு அருகிலே செவ்வாய்ப்பேட்டை என்ற ஒரு சிற்றூர் இருந்திருக்கிறது. இப்போதெல்லாம் நான் சொல்வது மன்னர்கள் காலத்தில் நடந்தது. அந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னாக்கா, மன்னர்களுடைய சட்டத்தின்படி பார்க்கிற போது மான்பேட்டை ஆடக்கூடாது. இன்றைக்கு கூட சட்டம் இருக்கிறது அரண்மனை சட்டத்தில். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் கெடுபடியாக அந்த சட்டம் இருக்கும்போது ஏழையாக இருந்த சகோதரர்கள், அண்ணன் தம்பி இருவர் என்ன பண்றாங்க, மான்பேட்டை ஆடி உணவு போட்டு அவருடைய வறுமையின் போட்டு அந்த வேட்டையாடி இருக்கிறார்கள். மன்னர்களுடைய சட்டத்தை மீறியதாக அவர்கள் கைது செய்யப்பட்டு ஒரு கூடையிலே அந்த மானுடைய உறுப்புகளை எல்லாம், அந்த மானுடைய தலை காலெல்லாம் வெட்டிய பிறகு அவர்கள் உண்பதற்கு முன்னதாக பிடிபட்டு அந்த உறுப்புகளோடு மானை எடுத்துக்கொண்டு மன்னனிடம் சென்று வழக்கு விசாரணை செய்யப்படுகிறது. அப்பொழுது அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த சகோதரர்கள் இருவர்கள் அவர்கள் வயதுள்ளவர் முருகப்பெருமானை வணங்கக்கூடியவர்கள், சாமானியர்கள், கிராமத்தார்கள். ஆனாலும் முருகப்பெருமானை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவங்க மிகவும் மனம் வந்து மன்னனிடம் சென்று விட்டால் கைது செய்தால் நம்ம வந்து நம்மளோட வாழ்நாள் என்ன ஆகும் என்று மிகவும் மனம் வந்து இரவு நேரத்தில் அழைத்து கொண்டு செல்லப்படுகிற போது ஒரு இடத்தில் நின்று அழுகிறார்கள். அழுத இடத்துல அவருடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நினைத்து வணங்கியும் சக்தியுள்ள தெய்வமாக இருந்தால் முருகா என்னை காப்பாற்று என்று அந்த சகோதரர் வேண்டிக் கொண்டு அந்த வழக்குக்காக நீதிமன்றத்தில் செல்கிறார்கள் மன்னராட்சி. மன்னனால் விசாரிக்கப்படுகிறார்கள். அப்பொழுது கையும் மலமாக பிடிப்பட்ட சகோதரர் என்று சொல்லி சாட்சியாக கொண்டு வந்த மானுடைய உடலினை காட்ட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது கூடையில் வைத்திருந்த ஒரு துணியை கொண்டு மூடி வைத்திருக்கிறார்கள். கூடையில் இருந்து துணியை எடுக்கிற பொழுது மானுக்கு பதிலாக மாடு வெட்டப்பட்டு அங்கே இருந்திருக்கிறது. அதுதான் சாட்சி மாறிவிட்டது. முருகப்பெருமானுடைய அருளால் மானை மாட்டுத்தலையை மான்தலையாக்கிய மயிலப்பன். மயிலப்பன் என்றால் மயில் ஏறி வருகின்ற இறைவன் இல்லையா முருகப்பெருமான். அதனால் மான் தலையை மாட்டுத்தலையாக மாற்றிய மயிலப்பன் என்ற பெயரோடு அவர்கள் விடுவிக்கப்பட்டு அதன் பின்னர் முருகனை அவர்கள் அப்படிதான் வணங்கி இருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, முருகனை வணங்கியதன் காரணமாக அந்த முருகனுக்கு பக்தர்களாக இருந்தவர்களை இன்றைக்கு குலதெய்வமாக ஒரு இடத்தில் விளங்குகிறார்கள். நான் சொன்ன ஊர்ல தஞ்சையிலிருந்து புதுக்கோட்டை செல்கின்ற வழியிலே செவ்வாய்ப்பேட்டை என்ற ஒரு கிராமத்திலே அந்த தெய்வமாக விளங்குகிறார்கள். எப்படின்னாக்கா, அவர்களுடைய பெயர் வந்து மயிலன் என்ற பெயரில் சின்ன மயிலன் பெரிய மயிலன், சின்ன மயிலன் பெரிய மயிலன் என்ற இரு சகோதரர்களாக அவர்கள் ஒரு இடத்திற்கு குலதெய்வமாக விளங்குகிறார்கள். அந்த இருவரும் யாருன்னா முருகனுக்கு அடிமையாக இருந்தவர்கள். இந்த பதிவனையை இந்த சொல்றேன் அப்படின்னா, இறைவன் என்பவன் பெரும்பாலியாக அபிஷேக ஆராதனைகள் செய்து அன்றாட வழிபட்டுக் கொண்டே இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, சாமானியர்கள் நெக்கூறுகி மனமுருகி வேண்டினாலும் இறங்கி வந்து அருள்பாலிக்கக்கூடியவன். மன்னனிடமிருந்து கைதிகளாக இருக்கிறோம் என்று அழுது குழம்பி தங்களை விடுவிக்குமாறு வேண்டிக் கொள்வதன் காரணமாக முருகனுடைய அருளால் பின்னாளில் அவர்களே தெய்வமாக மாறிவிட்டார்கள் என்ற குறிப்பு இருப்பதனால தான் இங்கே பதிவு இருக்கேன். அதே போல கூட சில இடங்கள்லாம் ஊடகத்தின் வழியாக நாம் பார்த்திருக்கிறோம். என்னன்னாக்கா, ஒரு பணக்காரர் தனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி 1000 வாழைப்பழங்களை முருகப்பெருமானுக்கு பழனியில் சமர்ப்பிக்கும்படி தன்னுடைய வேலையாட்கள் அனுப்பி வைத்திருக்கிறார். பழங்களை எடுத்துக்கொண்டு வண்டியில் மாட்டு வண்டியில் எடுத்துக்கொண்டு அந்த வேலையாளர் சென்றிருக்கிறார். அடியால் இரவு நேரத்தில் ஒரு இடத்தில் தங்குகிற போது ஏழையாக நின்று ஒரு மனிதன் அழுது கொண்டு பசிப்பது என்று சொல்கிற போது அந்த வண்டிக்காரர் 2 வாழைப்பழங்களை எடுத்து அந்த பசிக்கின்ற ஏழைக்கு கொடுத்து விடுகிறார். அதனால இந்த
அதே போல அவங்க வந்து வியாபாரத்திற்கு செல்லுகிற போது கூட மனைவி முகம் தெரிகின்றது, மகனின் முகம் தெரிகின்றது, அதையும் தாண்டி நம்மை காக்கின்ற செட்டி முகம் தெரிகின்றது, திருமுருகன் திரு அவதாரம் முகம் தெரிகிறது என்று பாடியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறது. அதே போல சேயபுர தலைவன் என்று சொல்லி சேயபுர தலைவர் என்று முருகப்பெருமானை வணங்கக்கூடியவர்கள் நமக்கு தமிழகத்தில் சேலம் மாவட்ட பகுதியில் இருக்கின்ற மனிதர்கள் எல்லாரும் வந்து சேயபுர தலைவர் என்று முருகப்பெருமானை வணங்குகிறார்கள். இப்படியாக வியனுலகம் என்று சொல்லக்கூடிய அளவிலே விளங்கக்கூடிய இந்த உலகத்தில் பல வகையான உலகங்கள் இருக்கிறது. நாம் பார்க்கிறோம். மனிதர்கள் வாழ்கின்ற ஊர் மட்டும் அல்லாமல் அதல விதல சுதல மகா சுதல என்று சொல்லக்கூடிய அளவிலே நாமலோகம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிலே 7 வகையான அதல பாதாளம் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா பாதாள கரண்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். சில வீடுகளில் என்னென்ன கிணற்றிலே விழுகிற பொருட்களை எடுப்பதற்காக முள் கம்பிகள் போல கொத்தாக இருக்கின்ற ஒரு கரண்டி சொல்லுவாங்க, பாதாள கரண்டி. அது யார் வீட்டிலையாவது இருக்கும், அதுக்கு ஏதாவது பொருளை கொடுத்துட்டு ஒரு செம்போ பாத்திரத்தை கொடுத்துட்டு அந்த கரண்டியை வாங்கிட்டு கிணற்றில் இருந்த பொருளை எடுப்பார்கள். ஆழத்தில் விழுந்ததுனால் பாதாள கரண்டி என்று சொல்லுவார். பாதாளம் என்றால் மிகவும் ஆழமாக இருக்கின்ற இடம். இந்த பூமிக்கு கீழே இருக்கின்ற உலகங்களில் ஒன்று பாதாள உலகம். அந்த உலகத்தின் அளவில் கூட இறைவனுடைய ஆட்சி நடந்திருக்கிறது என்று பல சரிதங்களை இருக்கிறது. ஆக வியன் உலகம் என்று இங்கே குறிப்பிடுவதற்கு இணங்க, வியன் என்றால் பறந்து விழுந்து இருக்கின்ற அகண்ட பிரமாண்டமாக இருக்கக்கூடிய உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகிலே வியன் என்று சொல்லக்கூடிய இந்த பறந்த உலகிலே விசாகன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான். முருகனுக்கு அந்தந்த காலகட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகளோ அது தந்தாற்போல் தான் பெயர் பெற்றிருக்கிறார் என்று நாம் சொல்லி பார்த்தோம். அந்த வகையிலே வந்து விசாகம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்திலே திரு அவதாரம் செய்திருக்கிறார். அவரை மட்டும் அல்லாமல் குரு பகவானுக்கு இந்த நட்சத்திரமான சிறப்பாக சொல்லப்படும். அதனால வந்து முருகப்பெருமானை வணங்குபவர்கள் செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கம் எந்த அளவில் இருக்க வேண்டுமோ அதை சரிப்படுத்துவார் என்று சொல்லுவார்கள். செவ்வாய் கிரகத்திற்கு உகந்தவனாக விளங்கிய அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானதுனால தான் நாம் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வணங்குவது நலம் என சில காலமாக ஜோதிடர்கள் சொல்லி கொடுக்கிறார்கள். ஆனால் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக நம்ம பார்க்கிற போது முருகனுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறதுனா வெள்ளிக்கிழமை தான் சொல்லப்படுகிறது. சமீப காலமாக முருகனுக்கு உகந்தது செவ்வாய் கிரகத்திற்கு உகந்தது, செவ்வாய்க்கு அதிபதி என்றால் முருகப்பெருமானை குறிப்பிடுகிறார்கள். ஆனாலும் தவறுகளிலே செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கத்தின் காரணமாக அந்த உடலிலே வந்து இரத்த ஓட்டம் எல்லாம் சிறப்பாக இருக்கணும். குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் எல்லாம் சரியாக இருக்கணும்னா செவ்வாய் கிரகத்தினுடைய பார்வையானது சரியாக இருக்க வேண்டும் சொல்லுவார்கள். அதனால வந்து நமக்கு விரோதம் ஏற்படுவது, விழாக்கள் வருவது, முருகப்பெருமானுக்கு வந்து சிறப்பு ஆராதனை செவ்வாய்க்கிழமை சிறப்பாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு எல்லா இடங்களிலும் கோவில்கள் இருந்தாலும் குன்றுகளில் இருப்பதுதான் குமரன் இருக்கும் இடம் இருக்கிறார். குன்றுதோறும் ஆடி வருவான் குமரன் என்று தன்னை சிறைப்படுத்திய சூரபத்மனை வதைத்த பிறகு சிறையிலிருந்து மீட்டெடுத்தால் தன்னுடைய மகளான தேவசேனாவை திருமணம் செய்து வைக்கிறான் இந்திரன். அதே போல சகோதரிகளாகவே முன்பிறவில் இருந்த வேதவெளி அமுதவெளி என்றவர்கள் தான் பின்னாலேயே முருகப்பெருமானை வணங்கி அதன் பலனாக தெய்வசேனாவாகவும் வள்ளியாகவும் வந்து பிறப்பெடுத்து முன்னோக்கியமாக திருமணம் செய்கிறார்கள். வள்ளியை விட்டு திருமணம் செய்கிற போது அவர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு குடிமகனுடைய, அதாவது ஒரு குழு தலைவனாக நம்முடைய நம்பிராஜனுக்கு மகளாக பிறக்கின்றார் வள்ளி. ஆனாலும் கூட வள்ளி தேவசேனாவது சுப்பிரமணியன் என்றுதான் அவர் அழைக்கப்படுகிறார். இதன் வகையில் பார்க்கிற பொழுது முருகப்பெருமான் அதாவது தந்தைக்கு மிஞ்சியவர் யாரும் கிடையாது, சிவபெருமானுக்கு மிஞ்சியவர் யாரும் கிடையாது என்றாலும் சிவபெருமானுக்கு இணையாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் ஜாதி மத பேதம் அற்றவர் என்பதற்காக வள்ளியை மணந்திருக்கிறார் என்ற குறிப்போடு நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே வகையில் வந்து சிவபெருமான் என்ன பண்றாருன்னா மீனவ பெண்ணாக மீனாட்சி தேவியை வந்து மனம் செய்கிறார் என்று நமக்கு மங்களநாதர் ஒரு நாயை மங்களநாதியாக புத்திரவசம் வகையில் அவர் காட்சி தருகிறார். மீனவராக வந்து மீனவ பெண்ணை வாழ்ந்தது போல வாழ்க்கை கொடுத்தது போல மணந்து கொண்டது போல சிவபெருமான். முருகப்பெருமானானவர் நமக்கு வந்து வேடுவ பெண்ணான வள்ளியை மணந்திருக்கிறார். வேடுவர்களுக்கு தலைவனாக விளங்கியிருக்கிறார். அதனால்தான் குருவன் என்று வழங்கப்படுகிறார். ஒவ்வொரு இடத்திலும் அவருக்கு சொல்லப்படுகிற பெயர்கள் யாவும் சிறப்பாக இருந்தாலும் கூட நாம நம்மளுடைய வழக்கத்தின்படி நம்மளுடைய அறிவுக்கு ஏற்றபடியாக என்ன பண்றோம், வேல் வைத்திருப்பதால் வேல் முருகன் என்றோ, வெற்றியை வைத்தோம் வெற்றி முருகன், வெற்றி வேல் முருகன் என்றோ, வீரவேல் முருகன் என்றால் முழக்கமிட்டு கொண்டு அவரை வந்து போட்டி கொண்டு பாடிக்கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் பாடுகிற பாடல்களை அன்றாடம் நாம் கேட்கக்கூடிய கந்த சஷ்டி வசமாக இருக்கட்டும், வேல்மாறலாக வேல்மாறலும் வேல் இருக்கும் பாடாத வீடுகளே
பாம்பன் சுவாமிகள் வழங்கிய அந்த அவருடைய முன்னாள் இதெல்லாம் வழங்கியப்ப இன்னும் கூட நம்ம இன்னும் நெருங்கி வந்தோம் அப்படின்னா கிருப்பானந்த வாரியார் முருகப்பெருமானை நாம் நினைவுபடுகிற பொழுது கிருப்பானந்த வாரியாரை நினைவுபடாமல் இருக்க முடியாத ஒரு முருக பக்தராக இருந்து ஒரு புத்தர் என்ற வகையிலே இறைவனுடைய அருளை பெற்றவர். அவர் என்ன சொல்வார் அப்படின்னாக்கா, எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் கூட வயலூர் முருகனே நான் மனம் கவர்ந்த நான் விளங்குகிறான் என்று சொல்வார். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, அவருக்கு ஒரு சோதனை வந்திருக்கிறது, ஒரு கோவில் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று கோவில் திருப்பணி நடக்கிற பொழுது 3500 ரூபாய்கள் அவருக்கு தேவைப்படுகிறது. எங்கே சென்று எங்கே வாங்குவது என்று அவருக்கு புரியவில்லை. அந்த சமயம் ஒரு சொற்பொழிவுக்காக மிகச்சரியாக 3500 ரூபாய் அவருக்கு சன்மானமாக கிடைத்திருக்கிறது. அப்படி அருள்பாளையத்தை வேலை வாங்கி என்னை உயர்த்தியவர் வேலை வைத்திருப்போம் என்று கிருபானந்தவர் வேடிக்கையாக விட்டுள்ளார். அந்த அதே போல கிருபானந்த வாரியார் போல நம்ம சமீப காலத்தில் நமக்கு அருள்பாளி அடியார்களாக இருந்து இறைவனுடைய அருளால் நமக்கு அருள்பாளிக்கக்கூடியவர்கள் இந்த முருகப்பெருமானுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய அருணகிரிநாதராக இருக்கட்டும், நமக்கு கிருபானந்த வாரியார், பாம்பன் சுவாமிகள், இவங்கெல்லாம் நமக்கு சிறந்த அடியார்களாக இருந்து அவருடைய திருச்சரிதங்களை நமக்கு எடுத்துரைத்து அவர்களுடைய சரித்தின் வழியாக இறைவருடைய அவர்கள் எப்படி பெற்றார்கள் என்பதோடு அவர்கள் இறைவன் மீது இறைவனான முருகப்பெருமான் மீது பாடிய பாடல்கள் வழியாக பதிகங்கள் வழியாக நாமும் பயன்பெறுவதற்காக பல பாடல்களை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு திருமண மாமாதங்கள் நிறைய பாருங்க, நமக்கு பரிகாரம் என்று சொல்வதை விட, அதாவது நாம ஜபம் என்றால் சிறந்தது என்று சொல்வோம். நாம ஜபம் அல்லது இறைவனை பற்றிய புகழை பாடுவது இறைவன் மிகவும் எளிமையான திட்டம் என்று அந்த வகையிலே நாம ஜபம் சொல்வதோடு முருகா என்று சொல்லுகிற போது முன்னாக ஓடி வருவான் என்று சொல்வார்கள். மேலும் என்ன அப்படின்னாக்கா, முருகன் என்றால் மும்மூர்த்திகளை குறிக்கும் என்று சொல்வார்கள். மூ என்பது முருகன் என்றும், கா என்றும் பிரம்மதேவனையும், கா என்றால் முருகு என்பது ருத்திரனையும், முருகா என்றால் பிரம்மதேவனையும் ருத்திரனையும் திருமாலையும் வணங்கப்படுகிறார். மும்மூர்த்திகளையும் தன்னகத்தே ஒளிபெருமணியாக வைத்திருப்பார் முருகப்பெருமான். மும்மூர்த்திகளை வணங்குகிற போது அவருடைய இணை தெய்வமாக வருகின்ற மலைமகளாக, அலைமகளாக, கலைமகளாக இருக்கின்ற தேவியரும் சேர்த்து நமக்குள் அவர்களுக்குள் அடங்கியிருக்கிறார். நமக்கு மும்மூர்த்திகள், முப்பெரும் தேவியர்கள் எல்லாம் தனித்தனியாக வணங்குவதை விட முருகப்பெருமானை வணங்கினால் அனைத்து அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது சின்னம். அதற்கான கவிதைகள், பாடல்கள் எல்லாமே நம்ம அடியார் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதன் வழியாக வீட்டில் எந்தக்கு எது வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட அவங்க சிறப்பாக கொடுத்துருக்காங்க. நமக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்ல சஷ்டி கவசமாக இருக்கட்டும், நல்ல கவசம், சண்முக கவசம் எல்லாம் கவசம் என்றால் பாதுகாக்கக்கூடியது. அவையெல்லாம் நம்ம வீட்டிலே ஒழிக்கின்ற பொழுது இளையவர்கள் முழுமையாக நடக்கும் எதிர்மறை சக்தியை நம்ம வீட்டு மூழ்கிடும் என்பது தினமாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த முருகப்பெருமானுடைய சிறப்பினை நாம் இந்த நேரம் வரையிலும் நம்ம கந்தமூட்ட முருகப்பெருமானுடைய அவரை நாம் அவற்றை பற்றிய சிந்தனையை சித்தரிக்க எட்டிய வகையில் உங்கள் அனைவரிடம் நாம் பகிர்ந்து கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படி பார்க்கிற பொழுது முருகப்பெருமானுக்கு நமக்கு குலதெய்வமாக கொண்டவர்களும் இருக்கிறார்கள். அதை அடுத்து நமக்கு இஷ்ட தெய்வமாகவும் துணை காவல் தெய்வமாக எப்படி நாம் எடுத்துக்கொண்டார் என்றால், முருகப்பெருமானுடைய அமைப்பாடு நமக்கு என்னென்றைக்கு கிடைக்கும் என்பதை நம்ம எப்படி பார்த்துக்கிறோம்னா, பல கோவில்களில் அடியார்கள் பக்தர்கள் செல்லக்கூடிய இடங்கள்லாம் பால்குடம், காவடி, காவடி என்பதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நம்முடைய தலை சேர்க்கை உழைக்கக்கூடியது, உடல் படத்தை காட்டி வீரவே வெற்றிவேல் என்று உணர்வு எனக்கு அரோகரா என்றால் ரோகம் என்று சொல்லக்கூடிய வினியானது அறுக்கக்கூடியவன் அரோகரா என்றால் இவனுக்கு அரோகரா என்று சொல்லுவது இல்லையா, அதனுடைய நோயை அறுக்கக்கூடிய அரகரா அரகரா என்று சொல்லுவது நம் நோய் தீர்ந்து விடுவதற்காக உங்களுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்று நாம் கோஷமிடுகிறோம். பால்குடம் பள்ளியில் குழந்தைகள் அவருக்கு அபிஷேகம் செய்கிறது. ஏனென்றால் அவருடைய திரு அவதாரமாக யாரு சிவபெருமானுடைய அவதாரமாக விளங்கக்கூடியவர்தான் முருகப்பெருமான். அதனால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும். அவருக்கு கங்காதேவியை கொண்டு சிரசிலே இருந்து ரொட்டி கொண்டே இருந்ததால் அவர் நல்ல ஒரு முழுமையான ஒரு
ஏறிய மங்கை வாழ்ந்த யானை தன் அணந்து வாழ்ந்த மாறிலா வள்ளி வாழ்ந்த வாழ்ந்த சீர் அடியார் எல்லாம் என்று சொன்னேன். அடியார்கள் அனைவருக்கும் இறைவனை வணங்குகின்ற முருகப்பெருமானை வணங்கினால் நம்மளதே குடும்பத்தோட மூர்த்தியை தேவியை வணங்கிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அதே போல என்னன்னா அவருடைய திருமணத்திற்கு முன்னதாக கணபதி இல்லையா நடேசர் என்று சொல்லக்கூடிய விநாயகருடைய அருள் நமக்கு சேர்ந்தே கிடைக்கும். அந்த விநாயகருடைய அருளால் தான் அவைப்பாடி கீழக்கிழமை என்று சொல்லக்கூடிய அந்த ரங்கத்தை பாடி முருகப்பெருமான அருளை பெற்றாக கைலாயம் செல்வார் என்ற சிறப்பை நாம் பார்த்தோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் முருகப்பெருமை சிறப்பை நாம் பயிர் கொள்வதற்காக இறைவரோட திட்டங்களை மேற்கொண்டு இத்தனை நிகழ்ச்சி நிறைவு செய்து மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். கிருஷ்ணன் ராமானுஜதாசன் அவர்களை வழங்கும் மகாபாரதம் என்ற நிகழ்வு நடத்திருப்பதால் அனைவரும் வருகிறார்கள். 2ஆம் தேதி அதற்கு முன்னதாக 4, 6